viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க வெள்ளி ஜாமான் நாளடைவில் நிறம் மங்கி கருப்பாக மாறிடுது. இதை க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் ஒரு லெமனை ஜூஸாக புழிஞ்சிக்கலாம். அதோட சமையலுக்கு யூஸ் பண்ணுற தூள் உப்பு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு லிக்விட் சோப் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷனில் ஒரு ஸ்க்ரப்பரை டிப் பண்ணி எடுத்து ஒவ்வொரு ஜாமானாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அழுத்தி தேய்க்கும் போது அதில் படிஞ்சிருக்கிற கரையெல்லாம் ஈஸியாக போயிடும். இந்த ஜாமான்லாம் நான் வீக்லி ஒன்ஸ் கழுவிட்டு வர்றனால கரை ரொம்ப இல்லை. ஒரு தடவை லேசாக கழுவுனாவே போதும், ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தட்டை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கவே கருப்பாக கரை பிடிஞ்சிருக்கு. சொல்யூஷனில் ஸ்க்ரப்பரை டிப் பண்ணி அந்த ஜாமானை ஒரு தடவை அழுத்தி தேய்ச்சிக்கலாம். தட்டில் கரை ரொம்ப இருக்கிறனால தேவையான அளவு பீதாம்பரி பவுடரை தடவி 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறின பிறகு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணோம்னா அதில் இருக்கிற கரையெல்லாம் போய் பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ ஊறட்டும். ஒவ்வொரு ஜாமானா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி வைக்கணும். அப்போதான் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். அப்படி துடைக்காமல் வச்சோம்னா ஆக்சிடைஸ் ஆகி பாத்திரத்தில் புள்ளி புள்ளியாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. பீதாம்பரி தடவி வச்ச தட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா அந்த கரையெல்லாம் நல்லா போயிடும். இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கரையெல்லாம் நல்லா போயிடுச்சு. தட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எல்லா ஜாமானையும் காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க. யூஸ் பண்ணாத ஜாமானை தனியாக எடுத்து பாலிதீன் கவரில் போடலாம், அல்லது வேஷ்டி துணியில் நல்லா சுற்றி வச்சிங்கன்னா திரும்ப கரைபடியாமல் இருக்கும். எப்போ எடுத்தாலும் புதுசு போல் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளி ஜாமானை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.